நடைமுறைக்கு வந்தால் இளைய உடன்பிறப்புக்கு உயிருக்கு ஆபத்து. இந்த இது நிறைய வேத்தனை பார்த்து சொல்லியிருக்கேன், கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல்ல இருந்து ஒரு டீச்சர் வந்தாங்க, சார் என் தங்கச்சி இறந்ததை நானே மறந்துட்டேன் சார், எப்படி சார் அந்த வருஷத்தை சொல்றீங்கன்னாங்க. இதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ராகு திசை நடக்கும்போது அந்த 3ஆம் அதிபதி சாரம் வாங்கின திசையில தங்கச்சியே தம்பியே இறந்துருக்கணும், உங்க கூட பிறந்தவங்க இந்த வருஷம் இறந்தாங்களான்னு கேட்டேன். அந்த அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க நம்பர் கூட கொடுக்குறேன், நான் போன் நம்பர் கூட கொடுக்குறேன், நீங்க கேட்டு பாருங்க, பொய் கிடையாது. ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி சொன்னீங்க. இதுதான் 6ஆம் இடத்துல ராகு இருந்து ராகு திசை ஜாதகருக்கு வந்து விட்டால் இளைய உடன்பிறப்புக்கு ஊரறிய இறந்து போவார்ன்றது ஜாதக அலங்காரம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் 4 வரி வெண்பாவே இருக்கு. இது கரெக்டா அப்ளிகபிள் ஆகுது. சரி, எப்ப சார் இறப்பாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? கூட பிறந்த சகோதரர்கள் எப்போது இறப்பார்கள்? ஒரு குட்டி மேக்ஸ் இருக்கு பாருங்க, அது ஒரு மேக்ஸ். இப்ப இளையவரை பார்த்துட்டோம், மூத்தவருக்கு எப்ப சார் உயிர் ஆபத்து ஏற்படும்? அதுக்கு இதே ஒரு மேக்ஸ். மூத்தவருக்கு, மூத்தவர்னா அக்கா அண்ணே, மூத்தவருக்கு உயிர் ஆபத்து எப்போது நடக்கும்? குட்டி குட்டி மேக்ஸுங்க. ராகு ஸ்புடத்திலிருந்து ராகு புடத்திலிருந்து செவ்வாய் ஸ்புடத்தை கழித்து அங்க கூட்டணும், இங்க கழிக்கணும். ராகு புடத்திலிருந்து செவ்வாய் புடத்தை கழித்து வரும் பாகை பெற்ற ராசியில் ராசியில் குரு வரும்போது மூத்தவருக்கு அக்காவா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம், மூத்தவருக்கு உயிராபத்து ஏற்படும். இதை நீங்க படிச்சுட்டு அப்படி போகக்கூடாது, இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். யாராவது ஒருத்தரோட ஜாதகத்தில் அண்ணே அக்கா இறந்துருப்பாங்க, அப்ப இந்த சூத்திரத்தை கழிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா வருதான்னு பயிற்சி எடுத்தாத்தே நமக்கு ஜாதகம் வரும், படிச்சா ஜாதகம் வராது. பிருந்தா மேடம் இருக்கீங்களா? பிருந்தா மேடம் ஒரு மேரேஜ் போறேன்னாங்க, நீங்க வரல. அவங்கள பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க இந்த ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு, கண்ணு தெரியாத பெண்ணுடைய ஜாதகத்தை கொடுத்து, ஐயா இந்த பெண்ணுக்கு ஜாதக விதிப்படி எப்படி கண் பார்வை போச்சுன்னு கேட்டாங்க. ஜாதகத்தில் இல்லாதது நடக்காது, நடக்கிற ஒன்று ஜாதகத்தில் இல்லாமல் இருக்காது. உடனே நான் பார்த்து ரெஃபர் பண்ணி அந்த வீடியோ கூட நான் போட்டு விட்டேன், இந்த பெண்ணுக்கு ஏன் கண் பார்வை போச்சுன்னு. அப்படியே என்ன இருக்கோ, லக்னாதிபதி சுக்கிரன் சந்திரன் சேர்ந்து 6, 8, 12 இருந்தால் அவன் கண் பார்வையை இழப்பான். கரெக்டா அந்த பொண்ணுக்கு இருந்துச்சு. அதை கூட நான் டிகிரியை வச்சு ஏமாந்துடாதீங்க, டிகிரியை பாருங்கன்னு சொல்றது காரணம் அதுதான். அப்ப கரெக்டா அந்த ஃபார்முலா வந்துச்சு. அவங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுட்டு அவங்க கிட்ட கேட்டேன், ஏமா இவங்க ஜாதகத்தை நம்ம யூடியூப்ல போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஐயா தாராளமா போட்டுக்குங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ போட்டேன். அப்ப ஜாதக விதியில பாட்டு மூல நூல்ல என்ன பாட்டு இருக்கோ அந்த பாட்டுப்படி கிரகம் இருந்துச்சு, திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா அந்த பாட்டு என்ன கருத்தை சொல்லுதோ அந்த கருத்து நடந்தே ஆகும், மாற்றமே கிடையாது. ஜோதிடத்தை சொல்லத்தான் முடியும், வெல்ல முடியாது. யாரும் வெல்ல முடியாது, சொல்லத்தான் முடியும். புரியுதா? இப்ப பாத்துக்கங்க, ராகு புடத்திலிருந்து செவ்வாய் புடத்தை கழித்து வரும் பாகை அது எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசியில் குரு வரும்போது மூத்தவருக்கு அக்காவோ அண்ணனோ உயிராபத்து ஏற்படும். ஐயா இங்கே ராகு ஸ்புடம் குறைவாக இருக்கிறது,
செவ்வாய் புறம் அதிகமாக இருக்கிறது, எப்படி கழிப்பது அப்படின்னா 360 டிகிரியை கூட்டிக் கொள்ள வேண்டும். கூட்டிக் கொண்டு விடை வரும். விடை வந்ததுக்கு பிறகு அந்த விடையை 2ஆல் வகுத்து விட வேண்டும். வகுத்து அது எந்த பாகை வருதோ அந்த பாகையில் குரு வரும்போது மூத்தவருக்கு உயிர் ஆபத்து ஏற்படும். இது மூல நூலில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி மேத்தமெட்டிக்ஸ். இதை நீங்க கட்டாயம் போட்டு பாருங்க. அடுத்து ஐயா ஒரு கேள்வி கேட்டார் பேசும்போது, ஐயா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டார். அதுக்கு நம்ம ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். சந்தானமணி அப்படின்ற ஒரு பழம்பெரும் நூல் இருக்கு. அந்த பழம்பெரும் நூல்ல முழுக்க முழுக்க குழந்தைகளை பத்தி தான், வேற எந்த விஷயம் கிடையாது. யாருக்கு நல்ல பையன் பிறப்பா, யாருக்கு மோசமானவன் பிறப்பா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னையின் வளர்ப்பு நிலை அப்படின்னார். அப்படி அன்னையின் வளர்க்க முடியுமா? வளர்க்கவே முடியாது. அப்பா அம்மா ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பான், பிள்ளை 18 வயசுல மைனர் ஜெயிலுக்கு போகுது. ஏன்? அதே மாதிரி அப்பா ஒரு பெரிய குடிகாரனா இருப்பான், அம்மா அதை விட ஒஸ்டா இருக்கும், பிள்ளை சூப்பரா இருப்பான். இந்த ரெண்டுமே நம்ம சமுதாயத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்? பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு பிறக்கக்கூடியவன் எப்படி இருப்பான், அவன் நல்லவனா பிறப்பானா கெட்டவனா பிறப்பானான்றத சந்தானம் என்ற புத்தகத்தில் பிரிச்சு மேஞ்சிருக்கான். அப்ப குழந்தை பாக்கியத்தை பொறுத்தளவு 5ஆம் இடம் ஆண் ராசியாக வந்து ஆண் கிரகம் அமர்ந்து அல்லது அந்த 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம் 5ஆம் இடத்தை, யாரோ போன் வருது, யாரு ஐயா அந்த போன் வருது, யாரும் தெரியல. எப்பா அவன் அடிக்கிறியா, பெரிய சின்னவன். 5ஆம் இடத்தை இப்ப கேக்குதா சார்? சார் கேக்குதா? வீடியோ வரலையா? அந்த பையன் சென்னையில இருந்து அடிக்கிறியான், கட்டாயி போச்சு. வீடியோ வரலையா? என்னையா போன் வந்தா வீடியோ வராதையா? ஐயா வந்துருச்சா? இப்ப என்ன சொன்னேன் சார்? ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு லக்கணத்திலிருந்து 5ஆம் இடம் உங்களுக்கு தெரியும்ல, இருந்தாலும் அந்த படம் போட்டுறேன். லக்கணத்திலிருந்து வருது. எப்பா சின்னவன் அடிச்சுக்கிட்டு இருக்கியாப்பா? அறுநூத்தி வேற நம்பர் அடிக்கிறியா போல. 670 அன்னைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஐயா கேக்குதா ஐயா? ஐயா சரி வீடியோ வந்துருச்சுல. ஷோ அதை சொல்லுங்க. சொல்லுங்க. அதெல்லாம் போட்டுட்டேனே. ஐயா அதை போட்டுட்டேன். இப்ப வீடியோ வருதா இல்லையா ஐயா? ஐயா நீங்க பண்ண முடியாதா ஐயா? எதுக்கு அணி வச்சுக்கிறீங்க? வீடியோ